இரண்டாவது எபிரேய வகுப்புக்கு வரவேற்கப்படுகிறது. நேற்று தினத்தில் நாம் ஆலக் என்பதான முதல் இடத்தை எபிரேய பாஷையிலே படித்துக் கொண்டோம். இந்த தினத்தை இரண்டாம் எழுத்துக்குள் வேத் என்பதான இடத்தை படித்துள்ளோம். நேற்று தினத்தில் சில காரியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்துவிட்டு புதிய எழுத்துக்களாக நாம் சென்றடைந்துள்ளோம். அதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த எபிரேய பாஷையிலிருந்து மூல பாஷையாக எபிரேய பாஷையிலிருந்து வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் செய்து வருகிற தயவுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீரே இதன் பாஷையாக இருக்கின்றீர். வேதத்தின் மறைபொருளை நாங்கள் பார்த்து வேதத்தின் ரகசியங்களின் கண்களை திறந்து கொள்ளும்படியாக நாங்கள் சொல்கிறோம். அந்த ரகசியங்களை நாங்கள் பார்த்து இன்னும் உண்மையை நாங்கள் வளர ஆண்டவர் கிருபை இதை கேள்விக்கடலாக இருந்து கவனிக்கின்ற ஒவ்வொருவரோடும் தேவ அன்பின் பிரசனம் இறங்கும்படியே சொல்லிக்கிறேன். இயேசு நாமத்தை சொல்லிக்கிறேன். நேற்றைய தினத்தில் ஆலப் என்கிறதான எழுத்தை நாம் கவனிப்போம். அதோட ரகசியத்தையும் நாம் கவனிப்போம். இதில் சில முக்கியமான ஒரு கருத்தை இன்றைக்கு பார்த்துவிட்டு இரண்டாவது எழுத்துக்களை கொள்ளலாம். இந்த ஆலப் என்கிற எழுத்துல 3 எழுத்து அடங்கிதான் ஆலப் நேற்று படித்தோம். ஒன்று யோட், இரண்டாவது வாவ், மூன்றாவது யோட். 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் ஆலப். வேதத்துல ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 5:18. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறி வழங்கும். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் பாருங்க, அதில் ஒரு சிறு எழுத்து. இதுதான் சிறு எழுத்து, யோடு. எபிரேய பாஷையில மிகவும் சிறிய எழுத்து தான் யோடு. தொடர்ந்து கேட்போம். ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் இந்த வாவ் தான் எழுத்தின் உறுப்பு. இந்த எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதது மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சிறு எழுத்தாகிலும் யோடு என்பதான சிறு எழுத்தாகிலும் வாவ் என்பதான எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை. அப்போ இந்த ஆலப்ல வாவ் என்பதான எழுத்து இருக்கிறது, யோடு என்பதான எழுத்தும் இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஆலப். அப்போ இதுல சிறு எழுத்தோ எழுத்தினுடைய உறுப்போ ஒழிந்து போவதில்லை. அதற்காகத்தான் இந்த வார்த்தையை, இந்த எழுத்தை, ஆலப் என்பதான எழுத்தை, இந்த ஆலப் என்பதான எழுத்து மட்டுமல்ல, இன்னும் அநேக எபிரேய எழுத்துக்கள் பல சின்ன எழுத்துக்களால் இணைந்து உருவானவை. அதை நாம் வரும் நாட்களிலே நாம் படிக்கும் போது அறிந்து கொள்ளும்படியாக இருக்கின்றோம். அப்படி என்றால் சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று இயேசு சொன்ன வார்த்தை இந்த ஆலப் என்பதான எழுத்தை வைத்து சொன்னவை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் நாம் கவனிக்கும் போது ஒரு புதிய வார்த்தையை நாம் படிக்கப் போகிறோம். புதிய எழுத்து. அந்த எழுத்துக்கு பேர் தான் வேத். வேத் என்று சொல்லும்போது இப்படி எழுதுவார்கள். இதற்கு வேத் என்ற அர்த்தம். இதை நீங்கள் பலமுறை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். வேத் என்று சொன்னால் வீடு, ஹவுஸ். வேத் என்று சொன்னால் வீடு, ஹவுஸ். இந்த வேத் என்கிறான எழுத்தை நாம் ஆங்கிலத்திலே எழுதும் போது வெயிட் என்று எழுதுகிறோம். வெயிட். அது எபிரேய பாஷையில் எழுதும் போது வெயிட். இது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். யோட், டா. வேத், யோட், டா. வேத். இது சாதாரணமாக வாசிக்கும் போது வெயிட். இதுல ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார்.
இருக்கின்றார். இந்த பேத் என்பதான எழுத்து பேத் என்கிற இந்த பேத் யோடு சேர்ந்து பி என்று பொருள். பி என்றால் பிரேயர், ஜெபம் என்று பொருள். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்தோலை அந்த பண்டிகையை கொண்டாடி புனித பிற்பாடு ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆலயத்தை சுத்திகரித்து விட்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு. அப்போ ஒரு வீடு என்று சொன்னால் அது ஜெபம் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். என்கிறதான இந்த எழுத்தினுடைய எண் மதிப்பு எண் மதிப்பு 2. நியூமரிக் வேல்யூ 2. வேதத்தினுடைய நியூமரிக் வேல்யூ 2. இப்போ நேற்று தினத்துல நாம் ஒரு எழுத்தை படித்தோம். நேற்று தினத்தில் படித்த எழுத்து வந்து எண் மதிப்பீடு 1. இன்றைக்கு பேத் என்கிறதான ஒரு எழுத்தை படித்திருக்கிறோம். இதற்கு 2. இந்த 2 சேர்த்தால் அப்பு ஃபாதர். இந்த ஆரப் என்பதற்கு நேற்று தினத்தில் நாம் படித்தோம் தலைமை, தலைவர். பேத் ஹவுஸ் வீடு. வீட்டின் தலைவர் அப்பா, ஃபாதர். வீட்டினுடைய தலைவர் அப்பா. அம்மா இல்லை, வீட்டினுடைய தலைவர் அப்பா. அப்பு என்று சொன்னால் ஃபாதர். இந்த ஆலத்துக்கு வந்து தலைவர் என்ற பொருள். பேத் என்று சொன்னால் வீடு. வீட்டிலே இருக்கிற தலைவர் அவர் அப்பா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் மேலான ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15. இந்த நிமித்தம் நான் பரலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய பிதாவாகிய தெய்வம். அப்ப பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர், முழு குடும்பத்துக்கும் பரம தகப்பன் பிதாவாகிய தெய்வம். அவர் நம்முடைய எல்லா மக்களுக்கும் பிதாவாக இருக்கின்றார். இது இந்த பேத்திலே நாம் பார்க்கின்ற காரியம். இந்த பேத்தை நாம் இந்த ஆங்கிலத்துல இதோட உச்சரிப்பை சொல்லும் போது உச்சரிப்பு வி இணைந்தால் வி, வி இணைந்தால் வி. ஏதாவது நம்ம வந்து வாசிக்கும் போது வி என்றோ இல்ல வி என்றோ வாசிக்க வேண்டும். அதனாலதான் அப் என்று வாசித்தோம். இப்போ பேத்து என்று சொன்னால்
பெத்லஹேம், பெத்லஹேம், பெத்ஏல், பெத்தானி, பெத்தானி, எலிசபெத், எலிசாபெத். அப்போ இந்த இடத்துக்கு பேர்ல, இந்த ஆட்களுக்கு பேர்ல எல்லாம் பெத் என்கிறான வார்த்தை வருகிறது. அப்படி என்றால் வீடு என்று பொருள். இப்போ பெத்லஹேம், பெத்லஹேம்னா அப்பம், பெத்லஹேம் வீடு, அப்பத்தின் வீடு என்று பொருள். பெத்தேல், ஏன்னா தேவன், பெத்லஹேம் வீடு தேவனுடைய வீடு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த பேட்டு என்று வரும்போது அதனுடைய அர்த்தத்தை நாம் இலகுவாக கண்டுகொள்ளலாம். இறுதியாக லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ வேட் என்று நம்ம எல்லாம் பேசுறோம். அதை கவனிச்சுக்காங்க. வேட், 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 யோட், வேட், யோடு, இது தா, சிலுவை, ஹேண்ட், வீட்டிலே ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் சிலுவையிலே அறையப்பட்ட கரம். அப்போ நம்முடைய வீட்டிலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் கரம் இருக்கிறது. ஆகினால்தான் சலேலை பார்த்து இயேசு சொன்னால், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2. அப்போஸ்தலர் 10:1-2. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயங்கரமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ பெத்து என்று சொன்னால் வீடு, வீட்டிலே தலைவராக இருப்பவர் அப்பா, அதிலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராக தலைவராக இருப்பவர் பரமதகப்பன். ஒரு வீடு என்று சொன்னால் அது வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. வீட்டினுடைய தலைவர் அப்பா, அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். என்ன ஒன்று, இந்த வீட்டிலே பி என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் வேட்டோடு ரெண்டும் சேர்த்து வாசித்தால் பி, அது பிரேயர், ஜெபம் என்று பொருள். அப்போ ஜெபம் என்று பொருள் என்று சொன்னால் அந்த வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும். அப்போ இத்தாலியா பட்டணத்துல ஒரு 110 ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் கொர்நேலியு. அப்ப அந்த கொர்நேலியு என்ன செய்கிறான்? தன் வீட்டார் அனைவரோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். தான தர்மம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனுக்கு பயன்படுறாங்க இருக்கிறார். அப்ப வீட்டில் இருக்கிறவங்க தேவ பயன்படுறவர்களாக இருக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் மேலாக செபிக்க வேண்டும். அப்போ வேத் என்கிற ஒரு எழுத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய காரியம். வேத் என்று சொன்னால் எண் மதிப்பீடு 2. வேத்தினுடைய அந்த உச்சரிப்பு வி இல்லை என்றால் வி. வேத் என்று சொல்லும்போது அதனுடைய சொல் ஓவியம் வீடு. அப்போ வெட்டு என்று எங்கெல்லாம் வருகிறதோ வீடு என்று நாம் மனதிலே நியமித்துக் கொள்ள வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். அது அப்படியே மொழியாக்கம் செய்து கொள்ளவும் வேண்டும். அப்போ ஒரு வீடு இருக்கிறது சொன்னால் அந்த வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத ஒரு வீடு, கூரை இல்லாத ஒரு வீடு, வெச்சுப்படையாத ஒரு வீடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வீடு. ஆகினால இந்த வேத்து என்பதான 2வது எழுத்துல நாம் அதற்குரிய மரியாதையை கொடுத்து அதிலே மறைந்து கிடக்கிற ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவர் இந்த வேத் என்கிறான எழுத்திலே வைத்திருக்கிற அந்த மறைபொருளை உணர்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை இணைத்து அதிலே சார்ந்த வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உண்மை துதிக்கிறோம். பேத் என்பதான எபிரேய எழுத்து 2ஆம் எழுத்து உள்ள மறைபொருளை இன்னைக்கு நாங்கள் பார்க்க அறிந்து கொள்ள உதவி செய்தீர். வீட்டுக்கு தலைவர் தகப்பனார் என்றும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் என்றும் நாங்கள் அறிந்து கொண்டோம். வீட்டிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். வீட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஆணி பாய்ந்த கரம் அங்கே இருக்கிறது. அது ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. அதே சமயத்தில் அந்த வீட்டில ஜெபம் இருக்கிறது என்றும் நாங்கள் இன்னைக்கு சிந்தித்தோம். இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை இந்த பேத்திற்கான 2ஆவது எழுத்தின் நிமித்தமாக தந்த கிருபைக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு இன்னைக்கு போதித்து வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்து அதற்காக நன்றி சொல்கிறோம். கேள்விக்காரராக இருக்கின்ற ஒவ்வொருவரையும், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் செய்கிற ஊழியத்திலும் அவர் குடும்பத்திலும் தேவ கிருபை இறங்கும்படியாக சொல்கிறேன். எங்களை யாவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.